திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் அதிகரித்து வருவதாக மக்கள் தேசம் கட்சியின் மாநில தலைவர் ஆசை தம்பி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் காடையம்பட்டி அருகே உள்ள டேனிஸ்பேட்டை பெரியவடகம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தங்கமணி அம்மு தம்பதியரின் 11 வயது மகனை சாதி பெயரை கூறி தாக்கிய 2 பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் தேசம் கட்சியினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவியை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், பட்டியலின மக்கள் மீது நடைபெறும் தாக்குதலை கண்டும் காணாமல் திமுக அரசுக்கு சில அமைப்புகள் முட்டுக் கொடுப்பதால் ஸ்டாலினுக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தெரியவில்லை என்றார். 2026 ஆட்சியில் பட்டியலின மக்களால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த காடையம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் ஜாதிய ஆணவம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அந்த சிறுவன் பாதிக்கப்பட்ட ஊரில் இன்றளவும் இரட்டை கோலை இருந்து கொண்டிருக்கின்றது. சலூனில் பட்டியலினத்து மக்களை அவர்கள் முடித்திருத்துவதில்லை. இந்த போக்கையெல்லாம் கண்டித்து நாங்கள் மக்கள் தேச கட்சியின் சார்பாகவும் மற்றும் ஏனைய எங்களுடைய பட்டியலினத்து அமைப்புகளும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம்.